சாமுவேல் ஆண்டவர்கிட்ட என்ன சொல்றாங்க? சாமுவேலை நோக்கி, தம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீக்கலாக்கி. அல்லேலூயா. சாமுவேல், அல்லேலூயா. அவர் யார்? அவரு தீர்க்கதரிசி. அவர்கிட்ட போய் பெலிஸ்தர்கள் என்ன சொல்றாங்க? ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க, ஓயாமல் எங்களை மீட்டு எடுங்க. அல்லேலூயா. சாமுவேல் கிட்ட போய் வேண்டிக்கிறாங்க. போய் சொல்லுங்க, எங்களுக்காக பரிசுத்த ஆவியானவர்கிட்ட நீ போய் பேசு. தீர்க்கதரிசி தான். அல்லேலூயா. தீர்க்கதரிசி மூலமாய் பேசுறாங்க. கர்த்தர் அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் நம்பினா ஒரு நாளும் கைவிட மாட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைங்க எப்போதும் துதிக்கிற பிள்ளைங்க, செபிக்கிற பிள்ளைங்க, தேவனால ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைங்க, ஆண்டவரிடத்துல வேண்டிக் கொள்ள எதை கேட்கட்டாலும் ஆண்டவர் நம்மளுக்கு செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஓயாமல் போய் வேண்டிக் கொண்டதுனால கர்த்தர் அவங்களுக்கு நன்மையானதை செய்கிறார். அல்லேலூயா. நாமளும் ஓயாமல் ஆண்டவருடைய பாதத்துல போய் முழங்கால் படியிட்டு, இயேசுவே எனக்கு மனம் இறங்கும், இயேசுவே எனக்கு மனம் இறங்கும் என்று கேட்டா ஆண்டவர் நம்மளுக்கு கண்டிப்பா உதவி செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தது தண்ணீர் விட்ட எரோமியா. எரோமியா 14:17 வாசிக்க பார்ப்போம். என் கண்களிலிருந்து இரவும் பகலும் ஓயாமல் கண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கும். என் ஜனம் என்கிற குமாரத்தியாகிய கன்னிகை மகா வேதனை உள்ள அடிமையினாலும் கொடிய காயத்தினாலும் சேதப்பட்டிருக்கிறார். நான் வெளியே போனால் இதோ பட்டயத்தால் கொல்லப்பட்டவர்கள் நகரத்தில் வந்தால் இதோ பஞ்சத்தால் வருந்துகிறார்கள். தீர்க்கதரிசிகளும் ஆசாரியர்களும் ஒன்றும் அறியாமல் தேசத்தில் அலைகிறாள் என்றும் இந்த வார்த்தையை அவர்களுக்கு சொல் என்றார். அல்லேலூயா. நீங்க என்ன பண்றாரு? எரோமியா தேசத்தை பார்த்து கண்ணீர் வடிக்கிறார். அல்லேலூயா. இரவும் பகலும் ஓயாமல் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கும் ஜனங்கள், என் ஜனங்கள் குமாரத்திகளாகிய கன்னிகளை மகா வேதனையுள்ள அடிமையினாலும் கொடிய காரியங்களினாலும் சேதப்பட்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. ஏசப்பா, என் பிள்ளைகளுக்கு அவங்க ரொம்ப கொடுமையில அனுபவிச்சு கொண்டிருக்கிறாங்க. இந்த எரோமியா ஜனங்க, இவங்களை மீட்டு ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு எரோமியா என்ன செய்யறாரு? ஆண்டவர் கிட்ட போய் கண்ணீர் வடிச்சு அழுகுறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் ஆண்டவருடைய ஒவ்வொரு கண்ணீரையும் கேட்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மளும் பெருமையா ஜெபிக்கிறது அது ஒரு ஜெபம் தான். அல்லேலூயா. கண்ணீர் விட்டு அழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்களுடைய ஒவ்வொரு துளி கண்ணீரும் கொஞ்சம் கூட கீழே விழாதான். அல்லேலூயா. அந்த எல்லாத்தையும் துருத்தியில புடிச்சு வச்சுக்கிறாரு. அல்லேலூயா. கண்ணீரோடு ஜெபிக்கிறவன் கெம்பீரத்தோடு அறுப்பான்னு சொல்றாரு ஆண்டவர். அல்லேலூயா. ஒரு கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணும்போது, அல்லேலூயா, உன் கண்ணீரை நான் கொஞ்சம் கூட வீணாக்க மாட்டேன் மகனே. அல்லேலூயா. ஏசப்பா என்ன சொல்றாரு? கண்ணீர் விட்டு அழும்போது சமயம் வந்து இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்வாங்க? வெறுமையா ஜெபிக்க மாட்டாங்க. மனசுல இருக்கிற கவலை, கண்ணீர் எல்லாத்தையும் ஆண்டவர் இடத்துல அந்த கண்ணீரை நம்ம விட்டுட்டு போயிடும் போது, நம்ம வெளியே போகும்போது நம்ம ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ சமாதானத்துக்கு போ, உன் கண்ணீரை நான் கருத்துல வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. நீ இனி கவலையே பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நான் உன்னுடைய கண்ணீரை துடைக்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறேன். நான் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. வேதனை, துன்பம், கஷ்டம், கவலை எதுவா இருந்தாலும் மன கசந்த ஆலயத்துல அழும்போது ஆண்டவரை பார்க்கிறார். அல்லேலூயா. நான் மனுஷன் பார்க்கலாம்னா அவங்க பாட்டுன்னு அழுகுறாங்க. அல்லேலூயா. ஆனா தேவன் பார்க்கிறார். ஆண்டவர் கண்ணீரை துடைக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார்.
இவர் அதே மாதிரி தான் எரேமியா போய் கண்ணீர் விட்டு அழும்போது ஆண்டவர் அந்த ஜனங்களை மீட்டெடுக்க தேவன் சித்தமுள்ளவராய் இருந்தார். ஹல்லேலூயா. அடுத்தது லூக்கா 7:45 வாசிங்க. அப்பொழுது இயேசு என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாது என்று எல்லோரும் சொன்னபோது பேதுருவும் அவனோடு கூட இருந்தவர்களும் ஐயரே திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருக்கிக் கொண்டிருந்தார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர்கள் என்றார்கள். அதற்கு இயேசு என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டது அறிந்திருக்கிறேன். ஆதலால் ஒருவர் என்னை தொட்டது உண்டு என்றார். அப்போது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று நடுங்கி வந்து அவள் முன்பாக விழுந்து தான் அதை தொட்ட காரணத்தையும் உடனே அவள் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவளுக்கு அறிவித்தார். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, இங்க 12 வருஷம் உதரப்போக்கு இருக்கிற ஸ்திரீ, ஹல்லேலூயா, ரொம்ப வேதனை படுறான். 12 வருஷம். ஹல்லேலூயா. இது நம்ம மகளுக்கு எல்லா ஸ்திரீகளுக்கெல்லாம் தெரியும். ஒரு மாசம் வந்தாலே அது எவ்வளவு கடினம் கஷ்டம். ஹல்லேலூயா. ஒரு குழந்தை பெற்று இருக்கிற சமமா அந்த வலி. ஹல்லேலூயா. அந்த வலிய அவ என்ன பண்ணலாம்? 12 வருஷம், ஒரு வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 12 வருஷம் தான் அவங்களுடைய கண்ணீர் ஆண்டவரு பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. ஹல்லேலூயா. அவருடைய விசுவாசம். ஹல்லேலூயா. அன்னைக்கு போய் ஆண்டவருடைய கூட்டத்துல வந்து ஆண்டவர் எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணிருக்கும் போது, நான் எப்படியாவது அவருடைய வசனத்தை தொட்டாவது நான் சுகம் அடைவேன். ஹல்லேலூயா. அவ்வளவு ஜன கூட்டத்துல அவன் என்ன செய்தான்? ஆண்டவர் போய் தொடர்ந்து அந்த விசுவாசம், நம்பிக்கை, ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சதுனாலதான் நான் போய் தொடு